வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தொகுதி பங்கீடு குறித்து மதிமுகவிற்கு அழைப்பு வந்திருக்கிறது. திமுகவிடமிருந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் திமுக தங்களை தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு அழைப்பு விடுக்கலாம் என்று மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மதிமுகவிற்கு அழைப்பு வந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து பேச திமுக தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று திமுக தலைமையை தாங்கள் நிர்பந்திக்கப் போவதில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் கூறியதை சற்று முன்னர் பார்த்தோம். இந்நிலையில் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை பகல் 11 மணிக்கு திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் கூட்டணிகள் முடிவாகிக் கொண்டிருக்கின்றன. அதேபோல கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை பங்கீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவிற்கு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று தாங்கள் திமுக தலைமையை நிர்பந்திக்கப் போவதில்லை என்று வைகோ ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? கடந்த 2019ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை திருச்சி தொகுதியை மதிமுக விரும்புவதாக தெரிகிறது. அதேபோல திமுகவும் திருச்சி தொகுதியை கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஒரு இடம் ராஜ்யசபாவில் அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்த முறையும் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபாவையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதுதான் திமுக வட்டார தகவலாக இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு அறிவாலயத்திற்கு வருமாறு திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய TR பாலுவே வைகோவிடம் நேரில் தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒரு இடம் என்பது உறுதிப்படுத்தப்படுவதாக வாய்ப்பு இருக்கிறது. நாளை 12 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்களிடம் இருந்து விருப்ப தொகுதிகள் பட்டியலும் பெறப்படுகின்றன. அதுக்கு பிறகு அவர்களுக்கு மற்ற கூட்டணி கட்சியினர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களுக்கு அந்த ஒதுக்கீடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேக்சிமம் திருச்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. உங்களுடைய நிர்பந்திக்க வாய்ப்பில்லை என்று வைகோ கூறியிருக்கிறார். அவர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற திமுகவில் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா மதிமுகவோட இணக்கமாக தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு கடந்த முறை பாத்தீங்கன்னா ஈரோடுல உதயசூரியன் சின்னத்துலதான் கணேசமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை சொந்த சின்னத்தில் போட்டியிடுவார்களா அல்லது உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கட்சியுடைய இதே போன்ற மாற்று கட்சி சின்னத்தில் நிற்கும் போது அவருடைய அந்த கட்சியுடைய அந்த ரெகனைசேஷன் போயிருது. எனவே இந்த முறை என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுக்காக தான் சின்னம் தான் தற்போது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் ஒரு இடம் என்பது கிட்டத்தட்ட பூர்த்தியாகி, அதாவது இந்த ஒரு இடம் தான் கொடுப்பார்கள் என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொங்கோலி, நன்றி ரமேஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.